ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் டீலிமிட்டேஷன். எல்லா நியூஸ் மீடியாக்களும் சரி, ஆர்டிக்கலும் சரி, இங்கே இருக்க யூடியூபர் சரி, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு மட்டுமே உரிதானதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியில் இதை 239 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்து பிரச்சனையாகி அந்த கண்ட்ரியை உடையிற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வும் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த கண்ட்ரி தான். கெஸ் பண்ணுங்க. எஸ், அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் இதே ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், என்ன நடந்துச்சு, அண்ட் இப்போ இந்தியாவில் நடக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கும் அப்போ நடந்த அந்த ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன ஒற்றுமை அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஏப்ரல் 17 அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த இந்த பில் பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி கிடைக்காம இந்த பில் வந்து பாஸ் ஆகலை. அதனால் இந்த டிஸ்கஷன் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக இது வந்து தொடரும். அதனால் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். என்ன விட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆக்சுவலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள், நிறைய ஹிஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ இந்தியாவில் நடக்கிற இந்த டீலிமிட்டேஷன் மாதிரியே அப்போ வந்து 239 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவே ஃபார்ம் ஆகாமல் போகிறதுக்கான சூழ்நிலை கூட வந்து. ஆனால் அந்த நேரத்தில் இருக்க ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது மொத்தமாக சால்வ் பண்ணி வச்சாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஹிஸ்ட்ரி லெசனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ இந்த வீடியோட ஸ்கோப்பில் நான் அது என்னன்னு சொல்ல போகிறது. ஏன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, நியூஸ் ஆர்டிக்கலும் சரி பார்த்து இது என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினிஷனாக புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லோக்சபாவில் 543 சீட் வந்து இப்போதைக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய வேரியஸ் காரணங்களால இப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 850 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அப்படி 850 இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆச்சு அப்படின்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அதிகப்படியான சீட் கிடைக்கும். ஏன்னா பாப்புலேஷன் அங்கே அதிகம். ஆனால் சதர்ன் ஸ்டேட்ல வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி இத்தனை வருஷமா கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சீட்டு குறையறதுக்கோ இல்லை அவங்களோட வாய்ஸ் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த டிபேட் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து டீலிமிட்டேஷன். நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 லைனில் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அண்ட் ஒரு ஸ்டேட்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு சீட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கம்மியான பாப்புலேஷன் இருக்க ஸ்டேட்லாம் அடி வாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷனோட மெயின் கோர் ப்ராப்ளமே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக அமெரிக்காவில் நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி லெசனுக்கு வருவோம். இயர் வந்து 1776. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இங்கிலாந்து கிட்ட போகிறாங்க. போயிட்டு நாம் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக வந்து நீங்கள் வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பை தனியாக பார்த்துக்க போகிறோம், கண்ட்ரியை தனியாக பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஒரு சண்டைலாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, அது ஓரமாக இருக்கட்டும். ஸோ 1776 யூஎஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறாங்க. ஆனால் 1776 இண்டிபெண்டன்ட் ஆனாலும் ஆக்சுவலாக கான்ஸ்டிடியூஷன் எப்போ அவங்க எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1787 தான் எழுதுறாங்க. 11 வருஷம் நடுவில் இருக்குது. இந்த 11 வருஷத்தில் அப்போயும் வந்து ஆட்சி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு கேயாட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்போ வந்து எக்ஸிஸ்டே ஆகலை. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, பிரசிடென்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரியாக கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜியும் அப்போ வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை வச்சு அதை வச்சு தான் அவங்க கவர்ன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப கேயாட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனில் இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வாஷிங்டனும் அலெக்சாண்டர் ஹாமில்டனும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் மைக்ரோசாஃப்ட் டீம் மீட்டிங் வாங்க அப்படின்னு இப்போ நம்ம ஆஃபீஸில் எப்படி எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு முடிவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கன்வென்ஷனில் ஹெல்ட் பண்ணாங்க. அந்த கன்வென்ஷனுக்கு பேர் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் கன்வென்ஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் கன்வென்ஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஒரு சைட் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்த ஹெவிலி பாப்புலேட்டடாக இருக்கிற ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, விர்ஜீனியா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான், இந்த நியூ ஜெர்சி பிளான் அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கே வந்து அந்த பிளான்ஸ் இருக்குது. இங்கே இந்த நியூ ஜெர்சி பிளான் வந்து இந்த சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் லெஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பிளானை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்காக, இந்த கவர்மெண்ட் அமைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பிளானும் வந்து முன்னாடி வந்து நிற்குது. சரி, இப்போ இந்த விர்ஜீனியா பிளானில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இப்போ நடக்கிற மாதிரியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேப்பா, எந்த ரெப்ரசன்டேஷனாக இருந்தாலும், ஆட்சியை வந்து யார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டு போகிற இது எதுவாக இருந்தாலும் பாப்புலேஷன் அடிப்படையில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதுவே அடுத்த சைடு இந்த நியூ ஜெர்சி பிளானில் எப்படி இருக்குன்னா, சின்ன ஸ்டேட்லாம் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக இருக்கும், எங்கள் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு பில்லு கொண்டு வரீங்களோ இல்லை ஒரு லா கொண்டு
வரீங்க அப்படின்னா நீங்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, நாங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு வராது, இது வந்து எங்களோட வாய்ஸ் சுத்தமாக போயிடும், இது அப்படி வந்து நீங்கள் விர்ஜினியா பிளானை வந்து ஆப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம பேசப்படுற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அந்த கண்ட்ரி ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் வந்து அது உடஞ்சி போயிடுறோம், அப்படி தனித்தனியாக அந்த ஸ்டேட்லாம் தனித்தனியாக நாங்கள் தனி நாடாக வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு போயிடுற ரேஞ்சுக்கு அப்போ வந்து பேசப்பட்டுச்சு. இது வந்து ஒரு பெரிய குழப்பமாகவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நல்ல வேலை அப்போதைக்கு வந்து இப்போ இருக்க மாதிரி மீடியா இல்லை, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 24/7 அதை போட்டு நல்லா டெலிகாஸ்ட் பண்ணி பெரிய விஷயம் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக இப்போ இருக்கிற மீடியா அப்போ இல்லாதனால அது வந்து அப்படியே டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்மூத்தாக எப்படி வந்து ஒரு ஆக்சுவல் டிபேட் இருக்கணுமோ அந்த மாதிரி ஆக்சுவலாக போச்சு. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பக்கம் வந்து நிற்குது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஒரு கொஞ்ச நாளாக அவங்க வந்து போட்டு மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்க வந்து ஒரு சுச்சுவேஷன். இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி வந்து சதர்ன் ஸ்டேட்டும் நார்தன் ஸ்டேட்டும் சண்டை போடுறாங்க, இதே மாதிரி தான் அப்பயும் வந்து அங்கே நடந்துச்சு. அதனால தான் சொன்னேன் இப்போ நம்ம இந்தியா பார்த்துட்டு இருக்க இதே சுச்சுவேஷன் 239 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு. சரி, இப்போ ஃபைனலாக என்ன தான் பண்ணுறாங்க? ஏன்னா விர்ஜினியா பிளான் அப்படிங்கிறது வந்து அதிக பாப்புலேஷன் இருக்க ஸ்டேட்டை சப்போர்ட் பண்ணுது, நியூ ஜெர்சி பிளான் வந்து கம்மியான பாப்புலேஷன் ஸ்டேட்டை சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. கனடிகட்லேருந்து டெலிகேட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேரே இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து கனடிகட் காம்ப்ரமைஸ். என்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் இருக்கும். அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்டில் குறையும் போது அந்த சீட்டும் குறையும். ஸோ இது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணால் இந்த விர்ஜினியா பிளான் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அப்பாடா நாம சொல்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. அடுத்து வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட், அப்போ தான் வந்து செனேட் அங்கே வந்து வருது. ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செனேட் அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் அவங்க வந்து உருவாக்குறாங்க. அந்த செனேட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எவ்வளோ வேணால் இருக்கட்டும்ப்பா, அதை பற்றி கவலை இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்கு 2 டெலிகேஷன். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு 2 செனேட்டர் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழ் சபை அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லையும் பாஸ் ஆகணும், அதே மாதிரி செனேட்லையும் பாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் இப்போது கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா 39 மில்லியன் அப்ராக்சிமேட் பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கும் 2 செனேட்டர் தான். இப்போ நீங்கள் அலாஸ்காயில் வந்து வயோமிங் எடுத்துக்கலாம். வயோமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 0.6 மில்லியன் பாப்புலேஷன் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து 2 செனேட்டர் தான். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 39 மில்லியன் பாப்புலேஷனுக்கும் 2 ரெப்ரசன்டேஷன் தான், 500 மில்லியன் கூட இல்லை, 500 மில்லியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 0.6 மில்லியன் இருக்கிற அந்த பாப்புலேஷனுக்கும் 2 ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சி பிளானுக்கு அவங்க வந்து செனேட் அப்படின்ற ஒரு பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. ஸோ 2 பார்ட்டிக்காரங்களும் வந்து ஓகே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னதுனால இந்த குட்டி குட்டி ஸ்டேட்ஸ், இந்த ரோட் ஐலாண்ட், டெலவேர், நியூ ஜெர்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட வந்து சேர்றாங்க. ஸோ இதனால தான் இது வந்து இப்படி வந்து இந்த ஈக்குவல் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் அப்போவே வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் கொண்டு வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த யூஎஸ் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது அண்ட் செனேட் இருக்குது. ஸோ இது வந்து 239 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே ராட்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் இந்த விஷயத்தை அமெரிக்கா சால்வ் பண்ணுச்சு. சரி, இது இப்போ நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்கன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போது ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எடுத்து ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2017 பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டாக்ஸ் கட் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு பில்லு கொண்டு வந்தார். இது வந்து ஆக்சுவலாக பாஸ் ஆச்சு. ஆனால் செனேட்டில் பாஸ் ஆகும்போது 51 ஓட் வந்து ரிப்பப்ளிகன், அதாவது ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிக்காரங்க ஓட்டு போட்டு பாஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 48 செனேட்டர் 49 செனேட்டர்ஸ் அவங்க வந்து நோ ஓட்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 51 செனேட்டர் ஓட்டு போட்டாங்க இல்லையா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட பின்னாடி அந்த பாப்புலேஷன் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோ சொன்னாங்க இல்லையா அந்த பாப்புலேஷனோட கம்மி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ் சொன்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 160 மில்லியன் கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. 51 ஓட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது 160 மில்லியன் கிட்ட இருக்கிற மக்களை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் நோ சொன்னாங்களே 49 செனேட்டர் அவங்க எத்தனை மில்லியன் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை விட அதிகம் 180 மில்லியன் கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆவரேஜ், இதெல்லாம் ஆவரேஜ் நம்பர்ஸ். 180 மில்லியன்
பீப்புள் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இப்போ டேரெக்டாக ஒரு ஓட்டு அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா 180 மில்லியன் வேண்டான்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஆனால் 160 மில்லியன் வேணும்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஆனால் 160 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்கிற ரூல் தான் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஸ்டேட் வந்து அவங்க எங்களோட வாய்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெத்தட். எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது வச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2017 ஜாப்ஸ் ஆக்ட் கூட நீங்கள் வந்து ஒரு லிபரல் சைட்லேருந்து இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்க நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிபரல் டெமோக்ராட் சப்போர்ட் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தீங்கன்னா இது வந்து இல்லை இது எப்படி கரெக்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வயோமிங்கில் இருக்கிற ஒரு ரிபப்ளிகன் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மக்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சின்ன ஸ்டேட்டுப்பா எங்களுக்கும் வந்து வாய்ஸ் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. ஸோ இது நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் ஆக்சுவல் படி பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டேட்டுக்கும் வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இந்த செனேட் அப்படிங்கிற அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் மூலிமா ரீசெண்டாக பாஸ் ஆன எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இந்த 2017 இருக்கிற இந்த டாக்ஸ் கட் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஎஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதனால நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு. ஆனால் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். சரி ஓகே ப்ரோ, இதை வந்து எப்படி இந்தியா சிஸ்டம் வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்ல இருக்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் செனேட் இதை வந்து அப்படியே இந்தியாவோட கம்பேர் பண்ணணும்னா டேரெக்டாக 100% கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டமும் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ண முடியாது. ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணலாம். நீங்கள் ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணால் நீங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து லோக்சபாவோட கம்பேர் பண்ணலாம். ஈவன் தோ அதில் வந்து டேர்ம் லிமிட் வேற நிறைய டிஃபரன்சஸ் இருந்தாலும் ஒரு ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து லோக்சபாவோட கம்பேர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது செனேட்டை பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபாவோட கம்பேர் பண்ணலாம். ஈவன் தோ இங்கே யூஎஸ் செனேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக பீப்புள் வந்து ஓட்டு போட்டு செனேட்டரை சூஸ் பண்ணுவாங்க. 1913 அப்புறம் வந்து பீப்புள் டேரெக்டாக ஓட்டு போட்டு செனேட் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ஸ்டேட் எலெக்டர் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியை வந்து பீப்புள் வந்து மக்கள் வந்து டேரெக்டாக ஓட்டு போட்டு அவங்க வந்து எலெக்ட் பண்ணுறதில்ல. எம்எல்ஏஸ் நாம எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவோம். அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்க ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக வந்து அமுச்சு வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ இந்த ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்து அண்ட் மெயினாக வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த சிஸ்டமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய இடத்துல வந்து அவங்களே பதிவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சிஸ்டம் ஏன் வந்து இந்தியன் இதில் கொண்டு வரல அப்படின்னு தெரியல. இது வந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக சொல்லுங்கள். இந்த ஒரு செனேட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் அந்த சீட்ஸும் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து இந்த பெரிய டிபேட்டே இருக்குது. இப்போது யூஎஸில் செனேட்டில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 2 செனேட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிலே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 இருந்தால் கம்மியாக இருக்கும். மேபி 10 எம்பிஸ் ஒரு எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து 10 எம்பிஸ் அப்படின்னு கொண்டு வந்தால் இந்த சிஸ்டம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து தியரிட்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலாக பாசிபிள். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்குமானா அது வந்து ஒரு பெரிய டிபேட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்டையர் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட்டையும் நீங்கள் வைப் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் புதுசாக கொண்டு வரணும்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அண்ட் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இது யாரெல்லாம் ஒத்துப்பாங்க? அண்ட் நீங்கள் வந்து இஃப் நாட் டென்ஸ் ஆஃப் லாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாஸை வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி டிபேட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யூஎஸ்ல நடந்து அவங்க வந்து அதை ஒரு பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது வந்து ஃபீஸபிளா இல்லை நான் சொன்ன இந்த ஆர்குமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது இல்லை எனக்கோட கருத்து வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா டேக் கேர் பை பை அண்ட் சதம் தொடர சப்ஸ்கிரைப்.